ஒன்றுமே செய்யாமல் ஒருவன் ராஜாவாக இருக்கிறான். மாடு மாதிரி உழைக்கும் ஒருவன் சேவகனாக கூட இல்லை. ஏன் இந்த மாறுபாடு? அன்பே உருவான கடவுளிடம் எதற்கு ஆயுதங்கள்? இந்த நிலையில் ஆள் மனதில் எதை நினைத்தாலும் அது காலத்தால் கிடைக்கும். கோடீஸ்வரராக வேண்டுமா? நிச்சயம் முடியும். அன்பான நண்பர்களே, வணக்கம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் 5ஆம் சக்தி நாவல். வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன். போன பகுதியின் தொடர்ச்சியாக. கணேசன் வரையில் அந்த மடப்பள்ளி பிராமணர் பல்லிடுக்கு தேங்காயாய் சிக்கி கொண்டு விட்டார். படுத்தால் அவர் நினைப்புதான், எழுந்தாலும் அவர் நினைப்புதான். இருந்தும் அவர் வர சொன்னார் என்பதற்காக அவரை போய் பார்த்து பேச நினைப்பது தாழ்வாக இருந்தது. அவன் ஊசலாட்டத்தை கவனித்த அவன் அப்பா கூட அவனிடம் கேட்டார், என்ன கணேசா, ஏதோ சிந்தனையாகவே இருக்கியே, வேலை கிடைக்கலேங்கிற கவலையா? இல்லப்பா, இது வேறு விஷயம். என்னன்னு தான் சொல்லேன். இந்த ஆஞ்சநேயர் கோயில் பீமன்னாவை தெரியும் தானே உங்களுக்கு? பேஷா. அவருக்கு என்ன? அவர் எப்படிப்பட்டவர்? இப்ப எதுக்கு அவரை பற்றி? இல்ல, மனசுல இருக்கிறத பட்டு பட்டுன்னு சொல்றார், எப்படின்னு தெரியல. உபாசகனாச்சே, அவளுக்கு இதெல்லாம் சாதாரணம். உபாசகன்னா ஆஞ்சநேய உபாசனை என்ன சாதாரண விஷயமா? எவ்வளவோ சித்திகள் அதனால ஏற்படும்னு சொல்வா. என்னப்பா நீங்க, ஒருவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாததால தானே ஒவ்வொருத்தரும் தப்பா நடந்துட்டு கஷ்டப்படுறோம். குறிப்பா பிசினஸ் மீட்டிங்ல ஒரு எம்டிக்கு எதிரில் இருக்கிறவர் மனசுல இருக்கிறது தெரிஞ்சா எவ்வளவு சௌகரியமா இருக்கும். அவர் உபாசகராய் இருந்தா சாத்தியம்தான். ஆனா உபாசகரா ஒருத்தர் ஆன பின்னே எம்டி முதலாளி ஸ்தானமெல்லாம் சுண்டக்காயாயிடும் கணேசா. வேண்டாம். இப்போ உனக்கு என்ன வேணும்? விஷயத்துக்கு வா. இல்ல, அவருக்கு எப்படி இது சாத்தியம்னு யோசிச்சு பார்க்குறேன், புரிய மாட்டேங்கிறது. புரிஞ்சா சயின்ஸ், புரியலைனாதான் மித்து. அப்ப இது மித்தா? பின்ன உண்மையா? மித்துனா போயின்னு உனக்கு யார் சொன்னது? இல்ல, போய் ஜோலியப்பார். அவர் ரொம்ப நல்ல மனுஷன், துளி சுயநலம் கிடையாது. அவர்கிட்ட போய் தத்து பித்துன்னு எதுனா பேசி வைக்காத. பார்க்கதான் மனுஷன் பக்கிரி, ஆனால் அவர் மனசு வச்சா அவர் காலடியில கோடிகளை கொட்ட பலர் தயாரா இருக்கா. அவர்தான் அது பெருசில்லைன்னு கோயில்ல வடை தட்டின்னு இருக்கார். சுத்த கிறுக்கு பட்டென்று சொல்லிவிட்டான் கணேசன். சுந்தரமூர்த்தி முறைத்தார். பெரியாவாளை பத்தி இப்படி சொல்லாதே, அது பாவம். நான் இங்கே சொல்றது அவருக்கு கேட்கவா போறது? உனக்கு பதில் சொல்ல என்னால முடியாது. மொத்தத்துல சுருக்கமா சொல்றேன், இது பாவம். பாவம் எப்ப பண்ண பாவமோ எண்ணி எண்ணி செலவு பண்ணிண்டு வாழ வேண்டிய ஒரு துர்பலனான நிலை. இனியும் பண்ண வேண்டாம். பதிலோடு நகர்ந்து விட்டார். ஆனால் அவனுக்குள் நெருப்பெரிய ஆரம்பித்து விட்டது. உபாசகராமே, உபாசனைக்கு மட்டும் அப்படி என்ன சக்தி? அதற்கு அவ்வளவு சக்தி இருந்தால் பிஏ எதற்கு, பிஇ எதற்கு? இந்த கல்வியால் ஆவதுதான் என்ன? பேசாமல் உபாசகராகி அவர் சம்பாதிக்க தவறிய கோடிகளை நாம் சம்பாதிக்கலாமே. புத்தி இப்படியெல்லாம் சிந்தித்தது. அதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியவில்லை. அவரை பார்ப்பது என்று கிளம்பிவிட்டான். நல்ல வேலை, அவரும் ஓய்வில்தான் இருந்தார். கணேசன் வரவும் ஒரு பனை ஓலையை எடுத்து போட்டு அதன் மேல் உட்காரு என்றார். உட்கார்ந்தான். உற்று பார்த்தான். என்னப்பா, உன் அப்பா என்னை பத்தி பிரமாதமா புகழ்ந்தாராக்கும். முதல் கேள்வியே மனதில் அறைந்தது. ஆமாம், எப்படி இப்படி மனசுல நினைக்கிறத உங்களால சொல்ல முடிகிறது? நானா சொல்றேன்? நீ இல்லை எனக்குள்ள பூந்துண்டு பேசுற. நானா? நான் இங்கதானே இருக்கேன். நீயா? எப்பவும் நமக்கு முன்னால ஒரு முனைவு தூரத்துல நம்ம சூஸ்ம சரீரம் டிராயிங் பண்ணிண்டு இருக்கும். அது சூஸ்மத்தை கண்ணுல காட்டுங்களேன் பார்க்கலாம். இந்த கண்ணுக்கு, அதாவது இப்ப இருக்கிற உன்னோட கண்ணுக்கு அதுக்கான பவர் பத்தாது கண்ணா. ஜபம் பண்ணு, சதா ராமா ராமான்னு சொல்லு. அவன் கருணை இருந்தா கூடவே
பிராப்தமும் இருந்ததுன்னா நீயும் அதை கண்ணால பார்க்கலாம். பிராப்தமா? அப்படின்னா உன்னோட கர்ம வங்கியோட சேமிப்பும் கடனும் தான். கர்ம வங்கியா? ஆமாம். எறும்புக்கு கூட அது உண்டே. அதாவது புண்ணியம் பண்ணு, பாவம் பண்ணா ஆபத்துங்கிறேன். கரெக்ட். என் தெருவில் தண்டபாணின்னு ஒருத்தன் கள்ள சாராயம் விற்கிறான். அதுவும் பல வருஷமா கார் வச்சுட்டு இருக்கான். 10 வீட்டுக்கு மேல இருக்கு அவனாண்ட. என்ன சொல்ற நீ? அவனை பணக்காரங்கிறியா, சந்தோஷமா இருக்காங்கிறியா? இரண்டும் தான். எதை வச்சு? கார், பங்களா, வீடு, வாசல், லட்சக்கணக்கில் பணம் இருக்கே. இது இருந்துட்டா அவன் சந்தோஷமா இருக்கிறதா நினைப்பா உனக்கு? இல்லையா பின்ன? அவன் உடம்புல கிட்னி ஒழுங்கா இருக்கான்னு தெரியுமா உனக்கு? அவன் ரகசியமா எவ்வளவு மாத்திரை சாப்பிட்றான் தெரியுமா உனக்கு? வியாதி ஏழைக்கும் கூட தான் வரது. தப்பா சொல்ற. ஏழைக்கும் வரது. ஏழைக்கே வரும்போது பணக்காரன் எந்த மூளை? அப்படி யோசிக்கணும் இந்த விஷயத்தை. இதெல்லாம் சமாதானமா படலை எனக்கு. காசும் பணமும் இருந்துட்டா போதும். எல்லாம் காலடியில வந்துடும். அப்ப பாவத்துக்கு கூட ஒரு ரேட் பேசி புண்ணியமாக்கிடலாம். சரி, அந்த காசும் பணமும் வரணுமே. வரதே. கள்ள சாராயத்துல, கடத்தல் சரக்கால. இப்ப இதெல்லாம் பண்ண போறியா நீ? பண்ணா தப்பில்லையோன்னு நினைச்சுதான் கேட்கிறேன். தெளிவா சொல். நீ பண்ண உனக்கு தைரியம் இருக்கா? கொஞ்சம் கொஞ்சமா அது வந்துடும். சரிதான். உன் பிராப்த கர்மா உன்னை அப்படியெல்லாம் யோசிக்க வைக்கிறதோ? பிராப்த கர்மானா என்ன? அதான் சொன்னேனே, உன் அக்கௌண்ட் பேலன்ஸ். புடலங்கா. உலகத்துல 600 கோடி பேர் இருக்கா. 600 கோடி பேருக்கும் ஒரு நோட்டு போட்டு அவ செய்யற நல்லது கெட்டதை சூப்பர்வைஸ் பண்ணி கடவுள் அதுக்கு தகுந்த மாதிரி படி அளக்கிறாருன்னா அவர் கடவுளே இல்லை. 1ஆம் நம்பர் முட்டாள். முட்டாளா? இல்லையா பின்ன? ஏன் படைக்கணும்? ஏன் அவனை தப்பும் சரியும் பண்ண விடணும்? அப்புறம் ஏன் அதை குறிச்சு வச்சுக்கணும்? அப்புறமா அதுக்கு தண்டனையும் தரணும். வெட்டி வேலை. வெட்டி வேலையிலையும் கேடுகெட்ட வெட்டி வேலை. பரவாயில்லை, அவர் இருக்காருன்னு ஏத்துண்டாவது பேசுறியே. தப்பு தப்பு. இவ்வளவு பெரிய உலகத்தை படைச்ச கடவுள் நிச்சயமா இப்படி நடைமுறை சாத்தியமில்லாததை செய்யறவரா இருக்க மாட்டார். ஸோ உங்க கர்ம வங்கி, பிராப்தம், கடவுள் எல்லாமே ஹம்பக். அவசரப்பட்டு இப்படி சொன்னா எப்படி? அவர் இல்லேனா அவரை உபாசிக்கிற என்னால எப்படி உன் மனசுல இருக்கிறதை உணர முடிஞ்சது? பீமன்னா என்கின்ற அந்த பிராமணர் அவனை சிதற முடியாதபடி கோத்து கட்டினார். ஒரு வினாடி திணறி போய் விட்டான் கணேசன். இல்லை இல்லை, உங்க கதை வேற. அது ஏதோ ட்ரிக்கு. சரி, ட்ரிக்காகவே இருக்கட்டும். பிராப்தமெல்லாம் பொய்யுங்கிறியா? அது எப்படி சாத்தியம்? நான் எப்பவோ செஞ்ச ஒரு தப்பு. எனக்கே கூட அது ஞாபகத்தில் இருக்காது. இப்ப கூட வர்ற வழியில என் காலடிப்பட்டு பல எறும்புகள் செத்து போயிருக்கலாம். இதையெல்லாம் கவனிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு பலாபலன்கள் கடவுள் தர்றார்னா கேணத்தனமா இல்லை? இப்போ உனக்கு அவர் எப்படி கணக்கு போட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறாருன்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமாம். அதுக்கு மட்டும் ஒரு தெளிவான பதிலை நீங்க சொல்லிடுங்க போரும். நான் பிராப்தத்தை ஒப்புக்கிறேன். சரி, நாம கொஞ்ச நாளி வேற விஷயத்தை பேசுவோமா? என்ன? இந்த உலகம் பூரா இப்ப கரண்ட் இருக்கு இல்லையா? மின்சாரம் தானே இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? அதை கொண்டு லைட் எரிக்கிறோம், மோட்டார் போடுகிறோம், டிவி, ஃப்ரிட்ஜுன்னு என்னென்னவோ ஆப்ரேட் பண்ணிக்கிறோம். ஆனால் கரண்ட் ஒன்று தான் இல்லையா? ஆமாம். இப்படி ஒவ்வொருத்தரும் 24 மணி நேரமும் அதை விரும்புகிறப்பெல்லாம் பயன்படுத்திக்கிறோம். அதே சமயம் எதுக்கு எவ்வளவு செலவாகுங்கிறதெல்லாம் பார்க்கறதில்ல. ஆமாம் தானே? அவர் ஏதோ ஒரு நுட்பமான உண்மையை சொல்ல வருகிற மாதிரி இருந்தது. கணேசனும் தலையை அசைத்தான். ஆனாலும் வீட்டில் ஒரு மீட்டர் இருந்து அதில் எவ்வளவு யூனிட் செலவாகுங்கிறது பதிவாயிட்டுறது இல்லையா? ஆமாம். எங்கேயோ உற்பத்தியாகிற மின்சாரத்தையே ஒரு மனுஷன் எவ்வளவு செலவு பண்ணுறான்னு தெரிஞ்சுக்க வகையை கண்டுபிடிச்சிட்டான். அதே போல அந்த கடவுள் கிருப்பையால்
அவனோட மின்சாரம்ங்கிற சக்தியால ஆப்ரேட் ஆற நாம பண்ற நல்லது கெட்டதும் நம்ம மனசாட்சிங்கிற மீட்டர்ல பதிவாகி நாம எப்படி செயல்பட்டிருக்கோங்கிறது தெரியலாம் இல்லையா? அவர் நேராக மனசாட்சியிடம் வந்து நின்றார். அப்ப மனசாட்சி தான் நம்ம நல்லது கெட்டதோட ரெக்கார்ட் நோட் புக்கா? இல்லையா பின்ன? நீ கேட்ட மாதிரி தன்னந்தனியா அவரா பார்த்து எழுத முடியும்? இதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒருத்தர் மனசுக்கு சரின்னு படுறது இன்னொருத்தருக்கு தப்பா படலாம். அப்ப அதிலேயும் தர்ம நியாயங்கள் குழப்பம்தானே பதிவாகும். நிச்சயமா உன் தர்ம நியாயம் இந்த உலகமே ஒத்துக்கிற விதமா இருந்தா அது ஒரு விதம், இவர் மட்டும் ஒத்துக்கிற விதமா இருந்தா அது ஒரு விதம். அப்ப கடவுள் மனசாட்சி தான். அப்ப இந்த ஆஞ்சநேயர் நீ வீட்டில் எரியற விளக்குனா இவர் அந்த விளக்குக்கான மின்சாரத்தையே தர்ற டிரான்ஸ்ஃபார்மர். ஆனா உன்கிட்ட இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரே மின்சாரம்தான். அதான் நாம வேற கடவுள் வேற இல்லைங்கிறோம். இப்ப கொஞ்சம் புரியுது. இன்னும் கூட புரியும். நாமளே கடவுளா இருந்துண்டு தப்பு பண்ணலாமா? கடவுள்னா கருணாமூர்த்தி இல்லையா? அப்ப நாம கடவுளுங்கிற கர்வம் வந்துடுமே. அப்படி வந்தா ஃபியூஸ் போயிடும். அதனால என்ன? நல்லதை விட தப்பு தான் நிறைய கற்றுக் கொடுக்கும். ஞானம் வரணும்னா நிறைய கஷ்டம் வரணும். கஷ்டத்தை போன்ற நல்ல நண்பன் கிடையாது. சந்தோஷத்தை போன்ற மாய மோகினியும் உலகத்தில் கிடையாது. இப்படியெல்லாம் அவர் அன்று பேசியது கணேசனை அப்படியே மாற்ற ஆரம்பித்து விட்டது. அதன் பிறகும் எவ்வளவோ தர்க்கங்கள், விவாதங்கள், விளக்கங்கள். ஒன்றை மட்டும் அவர் நிதர்சனமாய் புரிய வைத்தார். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் வாழ்க்கையை அவனது செயல்களாலேயே வடிவமைத்துக் கொள்கிறான் என்பதுதான் அது. அத்தியாயம் 5. குறிப்பு: எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருக்கிறோம் என்பதோ ஏழையாக இருக்கிறோம் என்பதோ விஷயமே இல்லை. அவையெல்லாம் நிலைப்பாடுகள். எப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் இருந்தாலும் மனதில் தெளிவிருந்தால் பரம சந்தோஷமாக வாழலாம். அந்த தெளிவுக்கு பக்தி மிக முக்கியம். பணிவு அதைவிட மிக முக்கியம். இந்த நிலையில் ஆழ் மனதில் எதை நினைத்தாலும் அது காலத்தால் கிடைக்கும். அதற்கேற்ப புத்தி செயல்படும். அந்த செயல்பாட்டு கர்மங்கள் ஆசைப்பட்டதை நமக்கு வாங்கித் தரும். கோடீஸ்வரனாக வேண்டுமா? நிச்சயம் முடியும். இந்த மண்ணில் உள்ளவற்றை அனுபவிக்கவே பிறப்பெடுக்கிறோம். யார் எவ்வளவு அனுபவித்தாலும் எதுவும் கூட போவதில்லை, குறையவும் போவதில்லை. எப்பொழுது அனுபவிக்கப் போகிறோம் என்பதில்தான் அவரவர் பிராப்தி உள்ளது. பிராப்தி சித்தி காலத்தின் வசம் உள்ள ஒன்று. நம் பாவ புண்ணியங்களால் உருவாகும் அதை வேகமாக பெறுவதும் உரிய காலத்தில் பெறுவதும் தெளிவானவர்களுக்கு சுலபம். அஷ்டமா சித்துவில் ஒன்றான இதை சில சித்த புருஷர்கள் விரைவாக பெற முதலில் தங்கள் கர்ம பலாபலன்களை தெரிந்து கொள்வார்கள். பிறகு அதை வேகமாய் சமன் செய்வார்கள். 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவருக்கு அதை 10 நொடிக்குள் கிடைக்க வைப்பார்கள். 10 வருட கடனுக்குரிய வட்டியை உடனே செலுத்தி அதை தீர்த்து கொள்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் இது. நமது பாவ புண்ணியங்களை எப்படி தெரிந்து கொள்வது? நமது பிராப்தம் எப்படிப்பட்டது என்பதனை எப்படி தெரிந்து கொள்வது என்கின்ற கேள்வியெல்லாம் விடையும் சுலபம். ஒருவனது ஜனன ஜாதகம்தான் அவர்களது பாஸ்புக். சரியாக கணக்கு போட தெரிந்த ஜாதக வித்தகரிடம் காட்டினால் இந்த ஜென்மாவில் நாம் எப்படி இருக்க போகிறோம் என்பதனை தெரிந்து கொள்ளலாம். 10 ஆண்டுக்கு சிரமம்தான் என்று ஜாதகத்தில் சொன்னால் அதையும் நமது நற்கருமங்களால், பக்தி சிரத்தையால், மன துணிவால் மாற்றலாம். 10 ஆண்டு சிரமத்தை 10 நொடி வரை சுருக்கலாம் முடியும். புரிந்து கொள்வதில்தான் எல்லாம் இருக்கிறது. அடுத்து நம்பிக்கை வைப்பதில், அதற்கும் அடுத்து தெளிவாய் சிந்திப்பதில், பின் செயல்படுவதில்தான் எல்லாமே உள்ளது.
இனி கதைக்குள். ஆஞ்சநேயர் கோவில். சன்னதியில் கூட்டமில்லை. கணேசன் வந்து நின்றான். மடப்பள்ளியில் எண்ணெயில் வடை பொரியும் வாசம். நேராக அங்கேதான் போய் நின்றான் கணேசன். பீமண்ணா ஒரு அழுக்கு துண்டுடன் வியர்த்து வடிய வடை போட்டு கொண்டிருந்தான். வா கணேசா. அண்ணா, உங்களாண்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. அமெரிக்கால இருந்து மாமா மாமி மாமா பொண்ணெல்லாம் வந்திருக்கா. உன் அப்பா கூட சொல்லிட்டு இருந்தார். மாமா என்னை அமெரிக்கா கூப்பிடுறார். அப்படியே முழுவதும் சொல்லாமல் அவரை பார்த்தான். என்ன, அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்கிறாரா? போட்டு உடைத்தார் பீமண்ணா. அவன் எப்படி கண்டுபிடிச்சேல் என்றெல்லாம் இப்பொழுது கேட்பதில்லை. அவனுக்கு தான் அவரது சித்தியும் சக்தியும் புரியாவிட்டாலும் பழகிவிட்ட ஒன்றாயிற்றே. மௌனமாய் தலையை மட்டும் ஆட்டினான். பண்ணிக்கோ என்றார் வேகமாக. அந்த பொண்ணுக்கிட்ட அடக்கமே இல்லை. நீ கூட தான் ஆரம்பத்தில் வீராப்பா பேசின. இப்போ மாறிடலையா? அப்பா அவ மாறுவாளா? மாத்து. அவ என்ன மாத்திட்டா? மாத்தினா நீ தலைவன், மாறினா நீ தொண்டன். நீ யாருன்னு தீர்மானிச்சுக்கோ. இப்படி சொன்னா எப்படி? என்னை கோவில் பிரீஸ்டா மாற்றி அமெரிக்கா கூட்டிட்டு போக போகிறாளாம். இப்போ கூட நான் சாமியை முழுசாக நம்ப முடியலை. அதனால் என்ன? நினைக்கிற உண்மையை அப்படியே பேசுறியே. உண்மைங்கிறது ஒளி. ஒளிதான் கடவுள். எப்படிப்பட்ட உண்மையாக இருந்தாலும் அங்கே கடவுள் இருக்கார். இப்படியெல்லாம் நீங்கள் பேசுறது புரிஞ்ச மாதிரியும் இருக்குது, புரியாத மாதிரியும் இருக்குது. உடனே சில விஷயங்கள் புரியாது, புரியவும் கூடாது. நீ விஷயத்துக்கு வா. இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. பிராப்தம்னு சொல்வேல் இல்லையா? ஆமாம். உங்கள் கால்குலேஷன் படி அதாகப்பட்டது. என் ஜாதகப்படி எனக்கு என் பிராப்தம் எப்படிப்பட்டதா இருக்கு? அவ்வளவுதானே. இரு, அந்த ஆஞ்சநேயர்கிட்டேயே கேட்டு சொல்றேன். அவர் மழுக்கென்று கண்களை மூடினார். சில நொடிதான் முகம் ஒரு தினுசாக மாறியது. கணேசா. அண்ணா, வேண்டாம். அந்த பொண்ணு உனக்கு வேண்டாம். அவ பொண்ணு இல்லை. பதற தொடங்கினார். என்ன நான் சொல்றேன்? சில விஷயங்கள் கோடுதான் காட்டலாம், புரிஞ்சுக்கோ. அம்மா அப்பா ரொம்ப ஆசைப்படுறாளே. ஆனாலும் நீ ஏமாந்துடக்கூடாது பார். அதனால சொல்றேன். என்ன சொல்றேன்? அவ கூட நான் நிம்மதியா வாழ முடியாதா? உன் கல்யாண பிராப்தமே செத்த குழப்பமா இருக்குப்பா. எப்படி? உடைச்சி பேச எனக்கு விருப்பம் இல்லை. விட்டுருனா விட்டுரு. மீறினா உன் எண்ணத்துக்கு பலன் இல்லை, பிராப்தத்துக்கு பலம்னு அர்த்தம். அதற்கு மேல் அவரிடம் கேள்வி கேட்காமல் திரும்பினான். மாமா போர்ட்டபிள் டிவி பார்த்தபடி இருந்தார். அனுஷாவும் மாமியும் தூங்கி போய் விட்டார்கள். அவன் வரவும் மாமா பார்த்தார். கிறக்கமாய் சிரித்தார். பங்கஜமும் காத்திருந்த மாதிரி ஆரம்பித்தாள். என்னடா கணேசா, இப்படி பண்ணிட்ட? மாமா ஆசையா சொல்ல சொல்ல ஏதோ வர்றேன்னு போயிட்டியேடா. அப்படி போனதும் நல்லதுக்கு தாம்மா. நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். என்னடா சொல்ற? ஒன்றும் இல்லை, விடு அதை. சரி, உன் பதில் என்ன? அதை சொல். உன் மாமா துடிச்சுட்டு இருக்கார். சம்மதம்மா, மனப்பூர்வமான சம்மதம். கணேசா. பூரித்தபடி எழுந்தாள் பங்கஜம். ராமச்சந்திரனும் சந்தோஷத்துடன் ஷபாஸ் மாப்பிள்ளை என்றார். ஆனால் அவன் மட்டும் மனதுக்குள் சொல்லி கொண்டான், பார்த்துடுறேன். நானா அந்த பிராப்தமானு? இப்படி துணிவில்லைனா அதை புரிஞ்சுக்க முடியாதே. அத்தியாயம் 6. குறிப்பு: விக்ரமாதித்தன் காலத்து விஷயம் இது. விக்ரமாதித்தன் ஒரு நாள் காட்டில் போய்க் கொண்டிருந்தான். அவனுக்கு பட்சி பாஷை நன்கு தெரியும். 2 பட்சிகள் ஒரு மரத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தன. அவை இரண்டும் முனிவரிடம் சிஷ்யர்களாக இருந்தவர்கள். ஒரு சாபத்தால் பட்சிகள் ஆகிவிட்டன. எனவே முனிவர்களுக்குண்டான ஞானம் அவற்றின் பேச்சில். அதில் ஒரு பட்சி கேட்டது, இன்பம் என்பது எது? அடுத்த பட்சி சொன்னது, துன்பம்தான் இன்பம் என்று. என்ன உளறுகிறாய் என்று முதல் பட்சி திரும்பி கேட்டது. உளரவில்லை. துன்பம்தான் உண்மையான இன்பம். ஒருவன் கடினமாய் உழைத்துவிட்டு ஓய்வெடுப்பது ஒரு துன்பம். உண்மை இன்பமாக மாறுவது போன்றது.
அவனே இன்பமாக இருந்து பொழுதை கழித்துவிட்டு வறுமையில் வாட நேர்ந்தால் அது பொய்யான இன்பம், உண்மையான துன்பமாய் மாறுவது போன்றது. நம்மையே எடுத்துக்கொள். ஜப தபங்களில் ஈடுபட்டிருந்த நாம் நம் முனிவரின் பேச்சை கேளாமல் தவறு செய்து சாபத்தால் இப்படி ஆனோம். அதே சமயம் ஒரு கிளி நம் முனிவரை தொழுது மோட்ச கதியே பெற்றது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று கேட்டது. உண்மைதான், துன்பம்தான் இன்பமாக வேண்டும், இன்பம் துன்பமாக கூடாது. எங்கிருந்து தொடங்குகிறோமோ என்பதில்தான் உள்ளது என்றது அது. இதை கேட்டு கொண்டிருந்த விக்ரமாதித்தனும் வியந்து போனான். இனி கதைக்குள். விளையாட்டு போல 6 மாதங்கள் ஓடிவிட்டன கணேசனுக்கு. திருமணமாகி அவன் இப்பொழுது அமெரிக்காவில் மாமாவுடன் இருக்கிறான். மாமா சொன்னது மாதிரியே அவனை கோயில் பட்டராக்கி அங்குள்ள கோவிலுக்கு என்று அழைத்து கொண்டு போய்விட்டார். அப்படியே கம்ப்யூட்டர் பயிற்சி அது இது என்று அவன் அங்கேயே படிக்கவும் செய்கிறான். அனுஷாவும் அவனுக்கு ஏற்ற மனைவியாக அடக்க ஒடுக்கமாகவே இருக்கிறாள். இல்வாழ்வில் ஒரு குறையும் இல்லை. பீமண்ணா சொன்னதும் பயந்ததும் அர்த்தமே இல்லையோ என்றுதான் நினைக்க தோன்றியது. பிராப்தம் என்பதெல்லாம் ரிஷி கற்பனை. உண்மையில் மனித வாழ்க்கை சாமர்த்தியங்களால் மட்டுமே அமைவது என்று கணேசனும் நினைத்து கொண்டான். கோயிலில் பூஜை செய்யும்போது கூட அதை ஒரு மிஷின் ஒர்க் போலத்தான் நினைத்தான். சமயங்களில் இல்லாத சாமியை இப்படி ஏமாற்றுகிறோமே, இவரே இருந்தால் நான் பொய்யான பட்டர் என்று தெரிந்து என்னை விட்டு வைப்பாரா என்று கேட்டுக்கொண்டான். ஆனால் கூட்டம் நிறைய வந்தது, வரும்படியும் அதிகம். ராமச்சந்திரன் சொன்ன மாதிரி அங்கே கோவில் மணியாட்டிதானே என்று தாழ்வாக நினைக்கவில்லை. பீமண்ணாவை பார்த்தால், நீர் சரியான ஃப்ராடு ஓய், உம்ம சக்தி கூட ஏதோ ஒரு ட்ரிக்கு தான் சுவாமி என்று சொல்லி அவரை ஒரு உழுக்கு உழுக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொண்டான். ஒரு நாள் ஒரு அதிசயம் போல பீமண்ணா அவன் இருக்கும் அமெரிக்கா கோயிலுக்கே மடப்பள்ளி பிராமணனாக வந்து சேர்ந்தார். அவனுக்கு பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி ஆகிவிட்டது. வாங்கோண்ணா வாங்கோ, கடைசியில் நீங்களும் என் வழிக்கே வந்துட்டேலா என்று ஆரம்பித்தான். அவரோ மௌனமாக அவரை பார்த்தார். என்ன முழிப்பு, கஷ்டப்படுவேன், அவ பொம்பளையே கிடையாதுன்னேலே. அமோகமா இருக்கேன் சாமி, அமோகமா இருக்கேன். ஒரு கொடுமை, எனக்கே நீர் சேவகம் பண்ண இங்கே வந்துட்டேல். இனிமே பிராப்தம் அது இதுன்னு உளராதேல் என்றான். அவர் அதை கேட்டு சிரித்தார். நீ சந்தோஷமா இருக்கணும் கணேசா, அதுக்காகத்தான் தினம் பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அது வீண் போகலைங்கிறது உன்னை பார்க்கையில் நன்னா தெரியுது, அது போரும் எனக்கு என்றார் அவர். இந்த டபாய்ப்பெல்லாம் வேண்டாம். நீ பிரார்த்தனை பண்ணுறதால நான் நன்னா இருக்கேன்னா என்ன அர்த்தம்? உம்ம தியரிப்படி என் நல்லது கெட்டது தானே என்னை பாதிக்கணும். உங்கள் பிரார்த்தனை எப்படி எனக்கு பலன் தர முடியும்? உனக்கு நான் தானமாக தந்தா அது உன் கணக்கு தானே, நான் வாங்கிக்கணுமே. நான்கிற கர்வம் வாங்கிக்காது. ஆனால் உனக்குள்ள இருக்கிற என் சுவாமி வாங்கிப்பார், வாங்கிக்கிறார். அதான் நீ இப்படி சிரிச்சு பேசின்னு இருக்கே. அப்ப நீர் பிரார்த்தனை பண்ணலைனா நான் அவஸ்தைப்படுவேனாக்கும். என்ன பேத்தல் இது? போய் வேலையை பாரும். இப்ப சொல்றேன், எனக்காக எல்லாம் பிரார்த்தனை பண்ணாதேல். எல்லாம் போய் புத்திதான் ஓய். கடவுள் சுவாமி எல்லாம் அது இருக்கிற வரை மற்றதெல்லாம் சும்மா. கையை ஒரு மாதிரி உதறிக்கொண்டு சொல்லிவிட்டு போனான். பீமண்ணா கண்கள் கலங்கிவிட்டது. இந்த தூஷணையை கடவுள் ஏற்றுக்கொண்டு தூங்கிக் கொண்டு அவனை மன்னிப்பாரா? பீமண்ணாவிடம் குழப்பம். ஒரு பக்கம் பீமண்ணா சமையல் கட்டு மடப்பள்ளி என்று கிடந்து அல்லாட, சந்நிதியில் கணேசன் சுவாமியை மற்றவர்களுக்காக பூஜித்தபடி இருக்க, ஒரு வெள்ளைக்காரர் அன்று கோவிலுக்கு வந்திருந்தார். ராமச்சந்திரன் தான் அழைத்து வந்திருந்தார். அவரே கணேசனை அறிமுகப்படுத்தி தமிழ்நாட்டிலேயே பெரிய ஞானி என்கின்ற மாதிரி மிகைப்பட சொன்னார். பிறகு எதற்கோ ஒரு நிமிடம் என்று விலகவும் அந்த வெள்ளைக்காரர் கணேசனிடம் பேச்சு கொடுத்தார். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார் என்றார். கணேசனுக்கு புரியவில்லை. என்ன பார்க்கறீங்க, எவ்வளவு பெரிய மனசு இருந்திருந்தா நீங்க அனுஷாவை கல்யாணம் செய்து கொண்டிருப்பீர்கள்? அவரது அடுத்த கேள்வியும் வியப்பும் கணேசனை நிமிர்த்தியது.
அவரை சற்று விதிர்ப்போடு பார்த்தான். உங்களைப் போல ஒவ்வொரு ஆணும் தியாகத்தோடு நடந்து கொண்டால் இந்த நாடும் இந்தியாவாகிவிடும். இந்தியர்களுக்கு தான் டிவைன் ஹார்ட் என்றும் சிலாகித்தார். இதற்குள் ராமச்சந்திரன் ஓடி வந்து லெட்டஸ் மூவ் என்று இழுத்து கொண்டு நடந்தார். கணேசன் மனதுக்குள் வெள்ளைக்காரர் பேச்சு ஒரு விதை போல் விழுந்துவிட்டது. இவர் பாட்டுக்கு தியாகம் அது இது என்கிறாரே, குழம்பி போனான். வீட்டுக்கு போன இடத்தில் அனுஷாவிடமும் சொன்னான். அவள் முகம் அதை கேட்ட நிமிஷம் வெளிறிவிட்டது. இருந்தும் சமாளித்தாள். அந்த டாக்டருக்கென்ன, ஏதாவது உளறிண்டே இருப்பார் என்று அவள் சொன்னதிலிருந்துதான் அவர் ஒரு டாக்டர் என்பதே தெரிந்தது. உங்க அப்பா சொல்லவே இல்லையே. மறந்திருக்கும், சமாளித்தாள் அனுஷா. அப்படியே நழுவி ஓடினாள். கணேசனுக்குள் பூச்சி பறந்தது. சம்திங் ராங். உள் மனதில் ஒரு குரல் கூவியது. அனுஷாவை கொஞ்சம் கிளறினால் உண்மை தெரிய வருமோ? ஓடினான். அவளோ அவள் அம்மா பார்வதியுடன் ஒரு தனி அறையில் குசுகுசுவென்று பேசிக்கொண்டிருந்தாள். கணேசன் ஷார்ப்பானான். பூனை போல ஒளிந்து கொண்டு காதை கொடுத்தான். அம்மா, கோவிலுக்கு டாக்டர் பில் போயிருந்திருக்கார். உன் மாப்பிள்ளையை பார்த்து தியாகி அப்படி இப்படின்னு உளறி இருக்கார். ஐயோடா, அப்புறம்? நல்ல வேளை எனக்கு கர்ப்பப்பையே இல்லைங்கிற உண்மையை சொல்லலை. ஆக்சிடெண்ட் நடந்ததை பற்றியோ அதில் கர்ப்பப்பை அடிபட்டதை பற்றியோ சொல்லியிருந்தா கதை கந்தலாயிருக்கும். சரி சரி, நீ கூட அதை நினைச்சே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கோனா இல்லையா? போய் வேலையை பாரு. அவன் கேட்டா கோவில் பூசாரி வேலைக்கு வந்ததைத்தான் தியாகம்னு சொன்னார்னு சொல்லி நான் சமாளிக்கிறேன். பார்வதி அவளை தேற்றும் அதே சமயம் கணேசன் தலைமேல் ஒரு பெரிய இடியே இறங்கியிருந்தது. கோவிலின் ஓய்வு அறை. மெல்ல வந்து கட்டையை கிடத்த போன பீமண்ணா முன் கண்ணீருடன் போய் நின்றான் கணேசன். என்ன கணேசா, எதுக்கு அலற? என்ன மன்னிச்சிடுங்கோண்ணா. பிராப்தத்தை ஜெயிக்க ஆசைப்பட்டேன். அதுகிட்ட நான் மாட்டின்டுட்டேன். என் பொண்டாட்டியும் ஒரு பொண்ணு இல்லைன்னு நீங்கள் சொன்னதை நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுண்டேன். கர்ப்பப்பை இல்லாதவ எப்படி ஒரு முழு பெண்ணாக முடியும்? இப்பதான் புரியறது. என் மாமா கைக்கு அடக்கமானவன்னு என்னை வளைச்சு போட்டுட்டார். அவளோட உடம்பு சுகத்துக்கு பயன்பட என்னை பலியாக்கிட்டார். காலம் பூரா இந்த உண்மையை மறைச்சு வச்சு கேட்டா என்னையே கூட ஒரு மலடன்னு சொல்லி என்னை எனக்குள்ள கட்டி போட்டிருப்பார். ச, பெரிய புத்திசாலினா புத்திதான் பலம்னு சொல்லிண்டு எப்படி ஏமாந்திருக்கேன். இப்பத்தானே தெரியறது கர்ம பலனோட சக்தி. கதறி அழுதான். பீமண்ணா பதிலுக்கு தேற்றினார். கவலைப்படாதே, நீ அப்பா ஆவ. அந்த ஆஞ்சநேய மூர்த்தி அனுகிரகம் பண்ணுவார் என்றார். எப்படினா? கர்ப்பப்பையே இல்லாதவ எப்படி கருத்தரிக்க முடியும்? கடவுள் நினைச்சா எதுவும் முடியும். உலகத்தில் எவ்வளவோ பொருட்கள், கல், மண், புல், பூண்டுன்னு. ஒரு கர்ப்பப்பையை தானா அவன் தரமாட்டான்? அது சரி, நீங்க கேட்டா அவன் தருவான், நான் கேட்டா தருவானா? நான் பாவினா? உணர்ந்துட்டியே, போராதா? நடக்கும் போ. அவர் ஆறுதலோடு வழியை காட்டினார். எப்படி நடக்கும்? இவர் ஆறுதல் என்கின்ற பேரில் நடக்க முடியாததை நடக்கும் என்கிறாரே. அவனுக்குள் கேள்வி அலைப்பாய்ந்தது. அவன் அந்த பக்கம் அகன்றிருப்பான். இந்த பக்கம் ராமச்சந்திரன் பீமண்ணா முன் கைகளை கூப்பிக்கொண்டு பரிதாபமாக பார்த்தார். என்ன ஓய், பொண்ணு நன்னா இருக்கணும்னு மருமகன் லைஃபை கெடுத்துட்டு கில்ட்டியா? சுவாமி, உண்மை தெரிஞ்சிடுச்சு, இனி ஓடி போயிடுவானுங்கிற பயமா? சுவாமி, கோர்ட், விவாகரத்து, அது இதுன்னு அல்லாட போகிற அச்சமா? சுவாமி, போம். இனி மனசார கூட இந்த மாதிரி நினைக்காதேல். இந்த நிமிஷத்திலிருந்து நான் உண்மையாக மட்டும் நடந்துப்பேன்னு சங்கல்பம் எடுத்துக்கோங்கோ. உங்கள் தங்கை அன்னைக்கு ஒரு பிராமணர் கல்யாண வீட்டில் நிர்கதியாக நின்னப்போ கை கொடுத்து கல்யாணம் பண்ணிட்ட புண்ணியம் இப்போ திரும்ப வந்து உம்மை பொண்ணை தாயாக்க போகிறது. போங்கோ,
இனிமேயாவது ஒழுங்காய் இருங்கோ. எல்லாம் சரி சுவாமி, அவளுக்கு கர்ப்பப்பையே இல்லையே, எப்படி இது சாத்தியம்? சாத்தியம்தான். நான் பிராப்த சித்தி உடைய சித்தன். ஆனா அதை எந்த காரணத்தை கொண்டும் பயன்படுத்தினது இல்லை. இப்ப பயன்படுத்த போறேன். சொல்லப்போனா அதுக்காகவே என் ஆஞ்சநேய சுவாமியை அங்க விட்டுட்டு இந்த அமெரிக்காவுக்கு வந்தேன். போங்கோ. வீட்டுக்கு போன நிமிஷம் உங்களுக்கும் கணேசனுக்கும் நான் சொன்னதுக்கான காரணம் தெரியும். பீமண்ணா படுதீர்க்கமாக பேசி கையை காட்டினார். ராமச்சந்திரனும் நடுங்கிக் கொண்டே புறப்பட்டார். வீட்டுக்குள் நுழையும் போதே பார்வதி பாய்ச்சலுடன் ஓடி வந்தாள். மாப்பிள்ளை வாங்கோ, கை கொடுங்கோ, நீங்க அப்பா ஆக போறேள். என்ன மாமி இது புது உளறல்? என்னை தாஜா பண்றேளா? நான்சென்ஸ், அலறினான் கணேசன். இல்ல, நான் சொல்றது சத்தியம். அனுஷா வாந்தி எடுத்தா, ஒண்ணுமே புரியல, மயங்கியும் விழுந்துரா. டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன். அவரோ வந்து பார்த்துட்டு எனக்கு கை கொடுத்தார். இட் இஸ் இம்பாசிபிள்னு சொன்னேன். உடனேயே ஸ்கேன் பிரிண்ட் எடுத்து பார்த்துட்டு இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் ஒண்டர், இட் இஸ் மிராக்கிள்னு அவரே வாயை பொளந்துட்டார். நிஜமாவா? என் மேல சத்தியமா? எப்படி எப்படி? தாளாத மனக்கேள்விகளுடன் ஓடினான். பின்னாலேயே வந்த ராமச்சந்திரனும் ஆச்சரியத்தில் விழுந்து இன்ப அதிர்வில் புரண்டு மகளை நெருங்கினார். அதே சமயம் தொலைபேசி அழைப்பு குறுக்கிட்டது. ஓடிப்போய் காதை கொடுத்தார். கோவிலில் இருந்து செக்யூரிட்டி பேசினார். சார், மிஸ்டர் பீமண்ணா உட்கார்ந்த நிலையில இறந்துட்டார். ராமச்சந்திரனின் கார்ட்லெஸ் போன் நழுவி சொத்தென்று கீழே விழுந்தது. பார்வதி என்னவென்று கேட்டபடி ஓடி வந்தாள். ஒண்ணுமில்ல பார்வதி, இந்த படுபாவிக்கு ஒரு பேரன் பிறக்க போறான். அதே சமயம் ஒரு நல்ல ஆத்மாவை வாழ விடாதபடி பண்ணிட்ட பாவி ஆயிட்டேன். அவர் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுக்க ஆரம்பித்தது. என்ன நண்பர்களே, பிராப்த சித்தியை பற்றிய இந்த 5ஆம் சக்தி கதை உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பாவ புண்ணிய கர்மாக்களை இனி நாமும் கவனமுடன் கடந்து செல்வோம். அடுத்த சக்தியுடன் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.